தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 5/6/2024 நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். கத்தோலிக்க வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்துள்ளேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்குத்தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் உங்கள் அதிகாரிகளுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது யாரோ ஒருவருக்கு நீங்கள் பயந்து அவர்களை எதிர்க்க எனக்கு திராணி இல்லை, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டு கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் கர்த்தர் வாக்கு மாறமாட்டார். அவரையே நம்பியுள்ள உனக்கு கொடுத்துள்ள அந்த வாக்கை இன்றே நிறைவேற்றப் போகின்றார். காத்திருங்கள். இதற்கு ஆதாரமாக அந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசுவா ஆகியை பிடித்து அதை தன்னுடைய சாம்ராஜ்யத்துடன் அவர் இணைத்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் இதை கேள்விப்பட்ட அந்த கிபியோனுடைய அந்த மன்னரும் அந்த மக்களும் இந்த யோசுவாவுடன் அவர்களுக்கு உடன் கூடிக்கொள்கின்றார்கள். இதை பார்த்து பயந்த அந்த எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு 5-6 மன்னர்களை கூட்டிக் கொண்டு கிபியோனை சுற்றி பாளையம் இறக்கி விட்டார்கள், அதை எதிர்ப்பதற்காக. உடனே அந்த கிபியோ மன்னர் யோசுவாவிற்கு ஆள் அனுப்பி எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று கூறின உடனே யோசுவா ராம் முழுதும் நடந்து இறைவனுடன் வேண்டிக் கொண்டே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த கிபியோனுக்கு ஆதரவாக அந்த எருசலேமின் ராஜாவையும் அவர்களுடைய மற்ற ராஜாக்களையும் அழிப்பதற்கு செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம். அந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த யோசுவாவுக்கு ஆதரவாக அவர்களை முறியடித்து தீர்மட்டும் சூரியனை கிபியன் மேலும் சந்திரனை ஆகிலன் மீதும் தரித்து நிற்க செய்து பெரிய வெற்றியை யோசுவாவிற்கு கொடுத்தார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, காரணம் என்ன? அந்த யோசுவா மற்ற எந்த மன்னரையும் நம்பி இருக்கவில்லை. அவர் கர்த்தரை மட்டுமே நம்பி அவர் அந்த மன்னருக்கு உதவியாக, அந்த கிபியோனுக்கு உதவியாக செல்லும் பொழுது கர்த்தர் வானத்திலிருந்தே ஒரு ஆதரவாக கற்களை அனுப்பி இதரை அழித்து போட்டார். அது மட்டுமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நிற்க செய்து பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? இன்று உங்களுக்கும் வாக்கொடுக்கின்றார், அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் என்று கூறுகின்றார். ஆகவே அன்பு சகோதரனை சகோதரியே, உன் கலக்கத்தை விட்டுவிடு, உன் பயத்தை விட்டுவிடு, இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள் விசுவாசமாக இருங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மிகவும் அதிகமாக கடைபிடிங்கள். கர்த்தர் இந்த அதிசயத்தை இன்றே உங்களுக்கு செய்து விட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தி மூலமாக அப்பா, கலங்கி நிற்கின்ற எங்கள் அதிகாரிகளுக்கு அல்லது அரசியல்வாதிகள் அல்லது உறவினர்கள் யாரோ ஒருவருக்கு கலங்கி நிற்கின்ற எங்கள் அன்பு சகோதரனையும் சகோதரியும் பார்த்துதான் இந்த ஆறுதலான வார்த்தைக்கு கூறுகிறீர்கள் அப்பா. ஆமாண்டவரை, நாங்கள் கலங்கி நிற்கின்றோம் அப்பா, நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியவில்லை அப்பா. நீர் கொடுத்த அந்த ஆறுதலான இந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்களுடன் இருக்கின்றீரப்பா. அப்பொழுது நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். நீர் கூறியுள்ளீர், இந்த சகோதரருக்கு ஆதரவாக, எங்களுக்கு ஆதரவாக நீர் வானத்திலிருந்து கூட இயற்கையை அனுப்பி அளிப்பேன் என்று கூறுகின்றீர். அது மட்டுமல்ல, சூரியனையும் சந்திரனையுமே நிற்க செய்து எங்களுக்கு வெற்றி தருவேன் என்று அந்த யோசுவாவிற்கு கொடுத்த அதே வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்கின்றீர்களப்பா. அதற்காக நன்றி கூறுகின்றோம். உண்மையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம், இன்னும் அதிகமாக உண்மை நம்புவோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.